நீங்க எங்க பையனை பார்க்கணும்னு சொன்னது இந்த பூமிக்காக வாங்க. ஆமா, இப்ப வந்து ஏன் இப்படி கேக்குறீங்க? கல்யாண தரகர் சொன்னதை நாங்க தவறுதலா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு. அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு சார். உங்க வீட்டு சம்பந்தம்னு உடனே உங்க பொண்ணு நட்சத்திராவை கொடுப்பீங்கன்னு நினைச்சோம். மூத்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணுக்கு போய் கல்யாணம் பண்ணுவோன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? இல்ல உங்க மூத்த பொண்ணு கல்யாணம் நின்னு அவமானப்பட்டு நின்னா. அது மட்டும் இல்லாம அதோட அந்த ககனோட ராத்திரி பூரா இருந்திருக்காங்கிற ஒரு பேட் பப்ளிசிட்டி இருக்குல்ல. அதையெல்லாம் யோசிச்சு எல்லாரும் இந்த விஷயத்தை மறக்கிற வரைக்கும் பூமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு நினைச்சோம். ஸ்ரீனிவாஸ், கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கோ. பூமியை பத்தி இன்னொரு வார்த்தை ஏதாவது தவறா பேசுன கொன்னே போட்டுருவேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இருக்கிற விஷயத்த சொன்னா உங்க வீட்டுக்குள்ள இருக்கோன்னு எங்களை கொன்னுடுவேன்னு சொல்றீங்க. அப்ப வெளியில பேசிட்டு இருக்க எல்லாரையும் என்ன பண்ணுவீங்க? அபூர்வா, எப்பேற்பட்ட மாப்பிளைய கூட்டிட்டு வந்திருக்கேன்னு இப்பவாவது உனக்கு புரியுதா? நான் அந்த மேரேஜ் புரோக்கர் கிட்ட எல்லாமே சொல்லி தான் அனுப்புறேன் மாமா. அவன் தான் ஏதோ மிஸ்கம்யூனிகேட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் தேவையில்லாம அவர் மேல பழி போடுறீங்க? பூமிக்கு நீங்க எவ்வளவு மாப்பிள்ளைகளை பார்த்தாலும் இந்த அவமானத்துல இருந்து தப்பிக்க முடியாது. கொஞ்ச நாள் வரைக்கும் அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறத நீங்க நிறுத்திடுங்க. இன்னொரு வார்த்தை நீ பேசுன நாக்க அறுத்துருவேண்டா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், என் அப்பாவை வெட்டிடுவேன் கொன்னுடுவேன்னு சொல்றீங்களே தவிர என் அப்பா சொல்ற விஷயத்துல உண்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்க மாட்டீங்க. டேய், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நாம சம்பந்தம் பேசதான் வந்திருக்கோம், சண்டை போடுறதுக்காக வரல. இங்க பாருங்க, எங்களுக்கு வரதட்சணையே வேண்டாம். வேணும்னா நாங்களே உங்களுக்கு தரோம். உங்க வீட்டு பொண்ணு நட்சத்திராவை எங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைங்க. டேய், இவ்வளவு நேரமா கொன்னுடுவேன் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இருந்த. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீங்க நின்னா உன்னை நிஜமாலே கொன்னு போட்டு வேண்டாம். கெட் அவுட். உன்ன மாதிரி பண்பாடு தெரியாதவங்களுக்கு எல்லாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது. கெட் அவுட். இவ இல்லனா நமக்கு வேற பொண்ணு கிடைக்க மாட்டாளா? வாங்க போலாம்.